என்ன நாலேஜ் ஒன்று இருக்குது மாஷாஅல்லாஹ் இவர்களை குறிச்சு என்ன சொல்ல போறாங்க? துனியால வாழக்கூடிய காலத்துல யாரு துனியாவுடைய சக்கரோட போதையில இல்லாம முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பேரின்ப காதலுடைய மஸ்தில இருந்தானோ அந்த ஆஷிக் என்ன செய்வான்? துள்ளி குதிச்சிருவான் மாஷாஅல்லாஹ். நாயகன் சொல்லுவாங்களா மாஷாஅல்லாஹ், மலக்கிட்ட விடு, அவனை பத்தி என்கிட்ட கேளு மாஷாஅல்லாஹ். அவன் யாரு? என்கிட்ட கேளு மாஷாஅல்லாஹ். அவன் துனியால வாழ்ந்த காலம் எல்லாம் என்ன எப்ப என்ன காணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தோம் மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் நம்ம எப்படி ஆக்கிரம முடியுமா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆகுது? மூசா நபி 10 தரம் கேட்டு துடிக்கிறாங்க. நன் தரானே முடியாது மூசா. ரப்பி அரணி ரப்பி அரணி. இங்க நாயகம் யாரெல்லாம் என்ன அரசு கூப்பிடு வை போய் வாங்க அதெல்லாம் ஒண்ணு சொல்லலாம். அவங்க அல்லாஹ் மசாலா இதமா என்ன அவங்களுடைய பிஸ்தர் ஷரீஃப்ல இஸ்திராஹத் செய்றாங்க. சர்க்கார் தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ பெரிய தாசீமோடு தக்ரீமோடு ரப்புல் ஆலமீன் மசாலா என்ன பெரிய மலக்குகள் கூட்டத்தை அனுப்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து சய்யிதுல் மலாயிகாவை அனுப்பி பைத்துல் மாமூரோட இமாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து அனுப்பி கூட மாஷாஅல்லாஹ் 1,40,000 ரஹ்மத்துல் மலக்குகள் அனுப்பி புராக்க அனுப்பி மாஷாஅல்லாஹ் புராக்க அனுப்பி வந்தா இவ்வளவு கூட்டம் நிக்கிறது. எதுமா ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாங்க. எதுமா ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீம்ல ஜிப்ரீல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கற தாசீம் அல்லாஹ் படிச்சு கொடுக்குறான் மாஷாஅல்லாஹ். ஜிப்ரீலே என் ஹபீபுல் ஆத்துல் கதமைன ஷரீஃபே உம்முடைய காஃபூர் ஐனைனை கொண்டு தக்பீர் செய்யுங்க மாஷாஅல்லாஹ். கற்பூர கண்களால் முத்தமிடுங்கள் மாஷாஅல்லாஹ். அந்த குளிர்ச்சியில் என் ஹபீபுல் ஆலா மாஷாஅல்லாஹ் என்ன விழித்திருந்து கேட்குவாங்க, என்ன ஜிப்ரீலேன்னு சொல்லி, என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி. அப்போ சொல்லுங்க விஷயத்தை மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் அக்பர் கபீரா, அல்லாஹ் அக்பர் கபீரா. இருள் சூழ்ந்த அந்த இரவுல மாஷாஅல்லாஹ் என்ன இருள் சூழ்ந்த இரவுல தெய்வீக பேரொளி பிரகாசமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இருளை கிழித்துக் கொண்டு மாஷாஅல்லாஹ் என்ன நாயகம் அவர்கள் புறப்பட்ட சஃபருடைய அந்த பேர் அழகை பற்றி இமாம் ஷரஃபுத்தீன் பூஸ்ரி மாஷாஅல்லாஹ் ஒழுங்கா உட்கார், அப்படி ஆடிட்டே ஒழுங்கா உட்கார். இமாம் ஷரஃபுத்தீன் பூஸ்ரி புர்தா ஷரீஃப்ல மாஷாஅல்லாஹ் நமக்கு வர்ணிச்சு காட்டுறாங்க. சரைத மின் ஹரமின் லைலன் இலா ஹரமி கமா சரல் பத்ரு ஃபீ தாஜி மினல் ظلمி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர் ஷரீஃப் ஷுரூ ஆகும்போது என்ன இருந்த என்ன ஐயாமு சூத் அமாவாசை ராத்திரி இருள் சூழ்ந்து இருக்குது. இருளை கிழித்துக் கொண்டு தெய்வீக பேருடைய பிரகாசம் ஜோதி என்ன புறப்படுது மாஷாஅல்லாஹ். மாஷாஅல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர் முபாரக் மாஷாஅல்லாஹ். நேர புராக்கில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வந்து ஏறது கண்மணி நாயகம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உயரமான வஸ்து ஏதாவது உண்டா? அவங்களுக்கு உயரமா இருக்குது. அவர்கள் நாராயண தஹத்துல தான் எல்லாமே இருக்கிற அவர்களுக்கு ஏதோ உயரம் புரிஞ்சா. புராக்குக்கு மேல எஜமா ஏறதுக்கு என்ன தயாராகும் போது புராக் அப்படியே துளுமுடிச்சு. புராக் அப்படியே துளுமுடிச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குத்து குத்துனாங்க கையால் வரலாறு. என்ன ஓ புராக்கே
அல்லாஹ்வுடைய ஹபீபுனால உன் மீது ஏற போறாங்க மாஷா அல்லாஹ். உன் மீது இவர்களை விட விசேஷமானவர் எவரும் ஏற முடியாது, யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய குல் மக்லூகாத் இவர்களை விட அஃதல் மக்லூகாத் ஒருவரும் இல்லை. அல்லாஹ்வுடைய கைர ஹல்க், அஹ்ஸன ஹல்க், அஜ்மல் ஹல்க் யாரும் இல்லை. ஜிப்ரீல் புராக் சொன்னுச்சு, ஓ ஜிப்ரீலே நீங்க சொல்றது எனக்கு தெரியும் மாஷா அல்லாஹ். அப்பேற்பட்ட அந்த நாயகத்திடத்துல என்ன, எனக்கு ஒரு ஹாஜத் இருக்குது, அந்த ஹாஜத்தை அவர்கள் எனக்கு நிறைவேற்றி தரணுங்கிறதுக்காக தான் அப்படி துள்ளுன்னு சொல்லி அல்லாஹ். நமக்கு மட்டும் ரசூலுல்லாஹ்ட்ட ஹாஜத் இல்ல, புராக்கு கூட முராத் இருக்குது மாஷா அல்லாஹ். நாம மட்டும் என்ன மதீனா முனவ்வராவை நோக்கி நாம மட்டும் கை தூக்கி யா சய்யிதி யா ரசூல் அல்லாஹ் குது பி யதின்னு சொல்லல மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய குல் மக்லூகாத்தும் சொல்லுது மாஷா அல்லாஹ். காரணம் என்ன, யா சய்யிதி யா ரசூல் அல்லாஹ் குது பி யதிங்கற பைத்த வந்து கண்மணி நாயகத்தோட தெய்வீக திவ்ய திரு சன்னிதானத்துல படிச்சாலே யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படிச்ச பைத் மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மதீனா முனவ்வரால ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸுல் அலி நனிமுல நாயகத்துடைய ரௌதா ஷரீஃப் பக்கத்துல அஸ்ஹாபு சுஃபால உட்கார்ந்து மாஷா அல்லாஹ் என்ன ஹபீபுக்கு மாஷா அல்லாஹ் மதீனா ஷரீஃப்ல வச்சு இந்த பைத்துக்கு மாஷா அல்லாஹ் தஷ்ரீஹாத் பண்ணி கொடுத்தேன். ஹபீப் மாஷா அல்லாஹ் வீடியோ எடுத்தாரு அஸ்ஹாபு சுஃபால உட்கார்ந்து மாஷா அல்லாஹ். என்ன எல்லாத்துக்கும் வந்து அல்லாஹ் மௌஜூதா வச்சுட்டான் மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன முராத் சொன்னுச்சு, ஜிப்ரீலே எனக்கு ஒரு முராத் இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, உனக்கு என்ன முராது மாஷா அல்லாஹ்? புராக் சொன்னுச்சு மாஷா நாயகமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட எந்த ஒரு மூமின் தங்களுடைய மஹப்பத்துல ஃபனாவாவி தங்களுடைய உஷாக்கான குலாமா இருக்கிறாரோ அவர் நாளைக்கு கியாமத்துல வரும்போது மாஷா அல்லாஹ் அவர் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து போகும்போது அவரை என்னோட முதல்ல நான் தூக்கிட்டு போய் கடத்தி சொர்க்கத்தில் இறக்கிறதுக்கு எனக்கு தாங்கள் ஒரு வாதா கொடுக்கணும் மாஷா அல்லாஹ். புரியுதா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமின் கண்மணி நாயகத்துடைய ஆஷிகாவிய குலாமாகி 100 ஹஜ் செஞ்சவர்னு சொல்லல, 1000 நோன்பு பிடிச்சவர்னு சொல்லல, நாயகமே தங்களுடைய பேரன்ப காதல்ல யார் அழிஞ்சு போயிருந்தாரா துனியால அவர் சிராத்துக்கு வரும்போது நான் அவரை தாங்கிட்டு போய் கடத்தி விடணும் எஜமானே, ஜன்னத்துல போய் இறக்கணும் எஜமானே. அதுக்கு எனக்கு என்ன தாங்கள் இஜாசத்து இதுன்னு உனக்கு அந்த தௌஃபீக்கு உண்டாகும் ஒரு வாதா ஒரு பிஷாரத்து வேணும் இஸ்லாம் ஹக்குல் கரீமான். அதுதான் என்னோட ஆதத்தை. நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்குடைய ஹாஜத்தை நிறைவேற்றி வச்சாங்க. புராக்குடைய ஹாஜத்தை நிறைவேற்றி புராக்கு மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி உட்கார்ந்தாங்க. புராக்குங்கிறது என்ன, பர்க்குங்கிற மாத்தால வரும். புராக்குங்கிற அந்த பேருக்கு ரூட் வேர்டு மாஷா அல்லாஹ் பர்க். பர்க்னா என்ன, அரபில பர்க்னா மின்னல், பிஜ்லி, லைட்டிங். பர்க் எப்படி மின்னல் வெட்டுதோ அது மாதிரி என்ன மின் வெட்டுற நேரத்துல லட்ச மைல்களை புறாக்கு தாண்டி போகும் மாஷா அல்லாஹ். கோடி மைல் கூட தாண்டி போகும். அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பூலோகத்துல வானலோகத்துக்கு போயிடும். அதுதான் புராக். காபத்துல்லா ஷரீஃப்ல புறப்பட்ட புராக்கு முதல் வந்து இறங்குது. எங்க இறங்குது மாஷா அல்லாஹ்? எங்க இறங்குது? மதீனத்து முனவ்வரால வந்து இறங்குது. அப்ப மதீனா அல்ல பேரு, யஸ்ரிஃப். பேர் என்ன? யஸ்ரிஃப். ஏன் வந்து இறங்குது? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை வாப்பா நாயகம் தாஜ் வைஸுல் அலீம் அப ரசூலுல்லாஹ் சையதுனா அப்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத் அலைஹில் பரகாத் மின் தஹரத் ஆமீன். நாயகத்துடைய முபாரக்கான ஹதரத் ஷரீஃப் ரௌதா ஷரீஃப் இருக்குது எங்க? மதீனா ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் காலத்தை கடந்த காருண்ய தயாளரான எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய 1 வயசு பிள்ளையிலிருந்து நாயகம் 6 வயசு வரையிலையும்
ஒவ்வொரு வருஷமும் உம்மா ஆமினா நாயகி மதீனா ஷெரீஃபுக்கு வாப்பா நாயகத்தை ஜியாரத்துக்கு கொண்டு வருவாங்க. மாஷா அல்லாஹ். அசார் உள்ளவா, நீ கொஞ்சம் பிடிப்பா உள்ளங்க. ஓ, நீ பிடிக்கலையா? அப்பா கொடுத்துட்டு உட்கார். புரியுதா? ஒவ்வொரு வருஷமும் மாஷா அல்லாஹ் என்ன உம்மா ஆமினா நாச்சியார் கொண்டு வருவாங்க. எங்க? மதீனா ஷெரீஃபுக்கு நாயகத்தை கொண்டு வருவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மாவோட சங்கையான மணி வயித்துல 6 மாசமா இருக்கும்போது வாப்பா நாயகம் மறையிறாங்க. நாயகத்துடைய சங்கையான 6 வயசுல உம்மா நாச்சியார் மறையிறாங்க. மாஷா அல்லாஹ். இந்த 6 வருஷமும் ஒவ்வொரு வருஷம் வாப்பா நாயகத்தை ஜியாரத்துக்கு உம்மா கொண்டு வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருஷம் கொண்டு வருவாங்க. மாஷா அல்ஹம்துலில்லாஹ். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ், அல்லாமா காதியா ரஹிமஹுல்லாஹ் போன்ற மேலாந்தரமான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய ஐம்மத்துல் இமாம்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன இத பதிவு செய்றாங்க. சும்மாசுக்கு நாம ஷரியத்தை பாதுகாக்கிறோம். உலமாக சபை மண்ணாங்கட்டி சபை என்ன நாங்க சுன்னத் ஜமாஅத் ஹயாத்தாக்கு. என்ன சுன்னத் ஜமாஅத் ஹயாத்தாக்குறீங்க? நீங்க சுன்னத் ஜமாஅத் ஹயாத்தாக்குற வேலை பயத்தை ஹயாத்தாக்குறீங்க. மாஷா மக்களுக்கு ஜனங்களுக்கு இதிலேயே எடுத்து சொல்லணும். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் இமாம்கள் மாஷா அல்லாஹ், இமாம் அஸ்கலானி, இமாம் சுயூத்தி, அல்லாமா காதியால், இவங்களோட பெரிய ஆள் யார் இருக்கிறா? அவர்கள்லாம் நமக்கு என்ன 1 2 அல்ல, ரிசாலாக்களை எழுதி குமிச்சிருக்கிறாங்க. மாஷா ரிசாலாக்களை எழுதி குமிச்சிருக்கிறாங்க. அப்ப புராக் வந்து முதல் எங்க இறங்குது? மதீனா ஷரீஃப்ல வந்து இறங்குது. வாப்பா நாயகத்தோட ஜியாரத்துல. மாஷா அல்லாஹ். வாப்பா நாயகத்தோட ஜியாரத் காரணம் என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஷுக்கு நாயகம் உயர்வான சஃபருக்கு போறாங்க. முதல் மாஷா அல்லாஹ் தன் வாப்பாட ஜியாரத்துக்கு வராங்க. மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் மாஷா அல்லாஹ் மக்காவுல புறப்பட்ட புராக்கு மதீனால வந்து, அப்ப மதீனாங்கிற பேர்ல யஸ்ரிப், அங்க வந்து இறங்குனுச்சின்னு சொல்லி தாரீഖ்ல வரல. மாஷா அல்லாஹ். நசாயி ஷரீஃப்ல ஹதீஸ் வருது. மாஷா இமாம் அஹ்மத் பின் ஷுஐப் அன்-நசாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்களோட ரிசாலால மாஷா அல்லாஹ் நசாயில மாஷா அல்லாஹ் கிதாபுல பதிவு செய்றாங்க ஹதீஸ். மாஷா சஃபர் மேராஜோட சூரத் அந்த பாடத்துல. மாஷா புராக் வந்து முதல்ல எங்க இறங்குது? மதீனா ஷரீஃப்ல வந்து இறங்குது. மாஷா எங்க இறங்குது? மதீனா. மதீனாக்கு வர காரணம் என்ன? மதீனாக்கு வரது காரணம் என்ன? என்ன காரணம் சொல்லுங்க? நாயகத்துடைய வாப்பா நாயகத்தோட ஜியாரத் இருக்குது. நாயகத்துடைய வாப்பா நாசேன் அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம். நபி லெவல்ல 12 நாளைக்கு படிக்கிறோம். யா கரீமல் வாலிதைன்னு சொல்லி என்ன மானான்னு தெரியாம படிச்சுட்டு என்ன அது என்னது கேசரியும் ஜாங்கிரியும் பட் அடிச்சுட்டு போனா என்ன அர்த்தம்? இந்த கோவளத்துல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி மாஷா அல்லாஹ் இந்த பள்ளியெல்லாம் சின்ன குட்டி பள்ளியா இருக்கும் போது இந்த மேராஜ் ஷரீஃப் ராத்திரி முதல் இந்த பள்ளியில சஹாபி ரசூல் தமீம் அன்சாரி நாயகத்துடைய ஃபைது பரக்கத்தை கொண்டு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலாது மாஷா நான் என்ன பயான் செஞ்சேன். மேராஜ் ஷரீஃப் ராத்திரி குட்டி பள்ளி. அப்ப முன்னாடி மாஷா அல்லாஹ் மர்ஹூம் மாலிம் பாஷா உட்கார்ந்து இருந்தார். மாஷா அல்லாஹ் மாலிம் பாய் என்ன கீரை செஞ்சு கொண்டுட்டு வந்து ஹசீனா கீரை செஞ்சு மாஷா அல்லாஹ் கீரை எடுத்துட்டு வந்தார். உசைனி மாஷா மாஷா அல்லாஹ் கேசரி தூக்கிட்டு ஓடி வந்தார். மாஷா அல்லாஹ் மானாமதி அப்துல் ரஸாக் அந்த மரும் ஹயாத் பாயோட மாமனா கண் தெரியாத மனுஷன் அப்துல் ரஸாக் அந்த 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 அப்துல் ரஸாக் அந்த ஹயாத் பாய் எல்லாம் மர்ஹூம்ங்க. அல்லாஹ் மாஃபில்லாஹ் மர்ஹம்ஹும். ஆமீன். புரிஞ்சா? எல்லாரும் உட்கார்ந்தாங்க. மாஷா அல்லாஹ். அத பார்த்த உடனே அடுத்த மேராஜ் ஷரீஃபுக்கு சோனகுப்பம் மஹாராஜ் ஷரீஃப் சொல்லி ஜமால் ஆசைப்பட்டு அங்க மாஷா அல்லாஹ் என்ன ஏற்பாடு பண்ணி ஜமால் ஷேக் ஃபரீத் மஹமூத் மம்சா எல்லாம் அங்க ஓடிட்டு போனாங்க. ராத்திரி மாஷா அல்லாஹ் என்ன 11 மணிக்கு ஆரம்பிச்சு மதீனா பள்ளியில மாஷா அல்லாஹ் 4 மணி வரைக்கும் மாஷா அல்லாஹ் பயான் செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ்.
அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக் முதல்ல எங்க வந்து இறங்குது? மதீனா ஷரீஃப்ல. ஏன் இப்ப இது ஞாபகம் செஞ்சேன்னா மர்ஹூமின்களுக்கு துஆ செய்யணும். இப்ப யாரு பேரையெல்லாம் சொன்னமோ அவர் எல்லாருக்கும் மாஷாஅல்லாஹ் பெரிய அஜர் ஹஸனாத் அல்லாஹ் கொடுப்பாங்க. ஆமீன். மாஷாஅல்லாஹ் கேசரி செஞ்சு கொண்டு வந்த பரக்கத்து ஹுசைன் மாஷாஅல்லாஹ் என்ன பர்ஸாக்கு போனதே இன்னைக்கு தான் மாஷாஅல்லாஹ். என்ன அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அதுக்காக தான் ஞாபகம் செஞ்சேன் மாஷாஅல்லாஹ். அதே மாதிரி இந்த ஊருக்கு நான் வந்து முதோ எனக்கு தஸ்தர்கான் போட மாஷாஅல்லாஹ் அஹமத் பாஷா. அல்லாஹ் மாஃபில் வரஹ்மஹு. ஆமீன். விளங்குச்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன புராக் முதல் எங்க வந்து இறங்குது? மதீனா முனவரா. மதீனாத்துக்கு வரதுக்கு காரணம் என்ன? கண்மன் நாயகரே வாப்பா நாயகம் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ் அக்பர். அர்ஷுக்கு போற சஃபர்ல நாயகம் ஃபர்ஸ்ட் தன் வாப்பா நாயகரை ஜியாரத் செய்து வந்து இறங்குனாங்கன்னா அந்த வாப்பா நாயகத்தை நாம எப்படி கொண்டாடணும் மாஷா அல்லாஹ்? எப்படி கொண்டாடணும்? விளங்குச்சா? நாயகத்தோடைய புராக்கும் நாயகத்துடைய வாப்பா நாயகத்தை யாரெல்லாம் ஜியாரத் வரா? சையதுல் அம்பியாய் வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜிப்ராயிலும் மீகாயிலும் 1,40,000 மலக்குகளும் வராங்க. சரி அப்துல்லா நாயகத்துடைய ஜியாரத் செய்யணும். அல்லாஹ் அக்பர். நாயகத்துடைய வாப்பா ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா 25 வருஷம் ஜோதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பிஷானி முபாரக்ல ஜொலிச்சாங்களோ அந்த அல ஹஸ்தி மாஷாஅல்லாஹ் அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அங்க வந்து புராக் இறங்குது மாஷாஅல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத் தொழு என்ன செய்றாங்க? 2 ரக்காத் தொழுறாங்க. நஸைல ஒரு ஹதீஸ் மாஷாஅல்லாஹ். நஃபிலான வழக்கங்கள் நஃபிலான 2 ரக்காத் நஃபில் தொழுது என்ன செய்யலாம்? நாம ஹதியா செய்ய முடியும். நம்முடைய ஆபாக்களுக்கு அஜிதாதுமார்களுக்கு நஃபிலான தொழுகை. இப்போ எல்லாரும் மஜ்லிஸ் வந்திருக்கிறீங்க. கண்மன் நாட்டிலே மேராஜ் ஷரீஃபுடைய மஜ்லிஸ். இந்த நன்மையை மாஷாஅல்லாஹ் யா அல்லாஹ் உன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் ஷரீஃபுடைய அல்மத்துல் அக்பர் நான் கேட்க வந்தேன். இது எல்லா நன்மையும் என்னுடைய உம்மாக்கையும் வாப்பாக்கையும் சேர்த்து வை அல்லாஹ்ன்றது நியத்து வச்சுட்டா மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் சேர்த்து வச்சிருவான். நமக்கு நன்மை கிடைக்காம இருக்காது. நமக்கு அல்லாஹ் நன்மை கொடுப்பான் மாஷாஅல்லாஹ். ஆமீன். நமக்கு அல்லாஹ் அஜர் கொடுப்பான். நாம யாருக்கு ஈசால ஸ்வாப் செய்யறோமோ அவருக்கும் போய் சேரும் மாஷாஅல்லாஹ். இது குறித்து ரொம்ப விரிவான விளக்கங்கள் எல்லாம் துருல் முக்தார்ங்கிற கிதாபுல மாஷாஅல்லாஹ் என்ன வருது மாஷாஅல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் புராக் வந்து முதல் எங்க இறங்குது? சில அப்துல்லா நாயகத்திட்ட மாஷாஅல்லாஹ். அப்துல்லா நாயகத்தை இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செய்யற விதமா 2 ரக்காத் எஜமானியம்மா சர்வலோக பேரரசியின் மார்க ரட்சகி பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து எல்லா வெள்ளிக்கிழமை அன்னையும் எல்லா வெள்ளிக்கிழமை யோமுல் ஜுமாவும் அம்மா ரசூலுல்லாஹ் சையதுனா ஹம்சா நாயகம் அப்பாட ஜியாரத்துக்கு வருவாங்க. எஜமானியம்மா ஃபாத்திமா நாயகம் வந்தா என்ன செய்வாங்கன்னா 2 ரக்காத் தொழுவாங்க மாஷாஅல்லாஹ். சையதுனா ஹம்சா நாயகத்துடைய கபர் அத்ஹருல் கரீம் பக்கத்துல மாஷா 2 ரக்காத் தொழுவாங்க மாஷா. தொழு ஹதியா செய்வாங்க மாஷா. இது எதுக்கு முன்மாதிரி என்ன? நாயகம் மேராஜ் ஷரீஃப் போகும்போது என்ன வந்து மதீனா ஷரீஃப்ல இறங்கி 2 ரக்காத் தொழுவி வாப்பா நாயகத்துக்கு ஹதியா செய்றாங்க. நன்மை மாஷா. அதோட மாஷாஅல்லாஹ் என்ன புராக் மாஷா மறுபடியும் கிளம்புது அங்கிருந்து புறப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை காணணும் ஆசைப்பட்டாங்களே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த தூர் சினாய் மலை அடிவாரத்துல போய் புராக் இறங்குது மாஷாஅல்லாஹ். போகும்போது நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு மாஷாஅல்லாஹ். நான் முக்கியமான முக்தசர் சொல்றேன். நினைச்சா மக்கா மதீனா முனவரால இருந்து நாயகம் புறப்பட்டு புராக்ல தூர் சினாய் மலை கொண்டு போயிட்டு இருக்கும்போது மாஷாஅல்லாஹ் என்ன முஹம்மத் அனு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட நாயகம் கேட்டாங்க, ஜிப்ரீலை யார் அழைக்கிறான்? ஜிப்ரீல் சொன்னாப்புல, நாயகமே தாங்கள் ஜவாபு சொல்ல வேணாம். காரணம் என்ன? இந்த உலகம் தங்களை அழைக்கின்றது. தாங்கள் ஜவாபு சொன்னால் தங்களுடைய உம்மத்துகள் முழு துனியாதாரியா போயிடுவாங்க எல்லாருமே சொல்லி காப்பாத்தினாங்க நம்மள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜவாபு சொல்லாமே நம்ம அந்த ஜனந்த ஆள் இருக்கு. ஜவாபு சொன்னா என்ன? நமக்கு அல்லாஹ்வும் தெரியாது, அலிபாவே தெரியாது மாஷாஅல்லாஹ்.
ஜவாபு சொல்லாமே நம்ம ஆள் என்ன இந்த லட்சணமா இருக்குது இல்லைங்க சார். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன புறப்பட்டு மாஷா அல்லாஹ் புராக் போயிட்டு ரெண்டாவது எங்க இறங்குது? முதல் இறங்குனது மதீனா முனவ்வரா, இரண்டாவது துருசனா மலை, மூணாவது பைத்துல் லஹம். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் பிறந்த அந்த இடத்துல போய் புராக் இறங்குச்சு. அங்க 2 ரக்காத் நாயகம் தொழுது ஈசா நபிக்கு ஹதியா செஞ்சாங்க மாஷா அல்லாஹ். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக்ல போகும்போது நாயகத்துடைய புராக் என்ன தன்னுடைய கபர் ஷரீஃபை கிராஸ் பண்ணது தெரிஞ்ச கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காயிமு யுஸல்லி எழுப்பி நின்றான். இதுக்கு எல்லாரும் மானா வைக்கும்போது என்ன கபருக்குள்ள தொழுதுகிட்டு இருந்தான். அம்பியாக்கள் தொழுவாங்க, அது வேற விஷயம். ரசூல்லா வரும்போது யாராவது தொழுவாங்களையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோன்னு மசாலா என்ன தாஸீம் கேள்வி காயிமு யுஸல்லி புரிஞ்சா? அல்லாஹ்வுடைய ஹபீபுல்லான வாரதுக்கு இக்ராம் செய்யறதுக்கு மசாலா என்ன எழுப்பி நின்றாப்புல கபர்ல ஜிப்ரீல் யார் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் எழுப்பிட்டு என்ன ரசூல்லா போய் சேர நாயகம் அந்த கபர் ஷரீஃபை கிராஸ் பண்ணி பைத்துல் லஹம்ல இறங்கிட்டு போறாங்க பைத்துல் முகத்தஸ்க்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் லஹம்ல போய் இறங்கி தொழுவுறாங்க. மூசா நபி ஓடி போயிட்டாங்க பைத்துல் முகத்தஸ்க்கு மாஷா வெல்கம் பண்றதுக்கு மாஷா. 1,24,000 அம்பியாக்களும் அங்க கூடி இருந்தாங்க மாஷா. எதோட? நபிமார்கள் ரூஹு ஷரீஃப் அல்ல, ஜஸது முபாரக்காவோட. இது முக்கியமான விஷயம் மாஷா. போன வருஷம் மேராஜ் ஷரீஃப்ல மதீனா முனவ்வரால இருக்கும்போது என்ன அடையாறுல ஒரு ஆள் பயான் செஞ்சு கொண்டு வந்து மாஷா அல்லாஹ் ஒரு புள்ள காட்டி கேட்டார். அந்த மனுஷன் பயான் செய்வது என்ன எல்லா நபிமார்களுடைய உடம்போட அவங்க வரல, அவங்களுடைய ஆன்மாக்கள்லாம் ஒன்று கூடுனுச்சு. புரிஞ்சா? இது என்னது? நம்முடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய இமாமின்களுடைய கொள்கைக்கு முரணானது. அம்பியாக்களுடைய ஜஸது ஷரீஃபா அல்லாஹ் மண்ணுக்கு ஹராம் ஆக்கி இருக்கான். நாயகத்துடைய ஹதீஸ் இருக்குது மாஷா. காரணம் என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தஃபன் செய்யப்பட்டு 400 வருஷம் கழிச்சு அவங்கள மிஸ்ர்ல இருந்து எடுத்து கொண்டுட்டு போய் பைத்துல் முகத்தஸ் தஃபன் செஞ்சாங்க மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 400 வருஷம் கழிச்சு மாஷா. அப்படியே கபர் ஷரீஃப் தோண்டும் போது என்ன ஓபன் பண்ணும்போது புது மாப்பிள்ளை மாதிரி இருந்தாங்க. யார்? யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். யூசுப் நபிக்கு மூசா நபிக்கு இடையில 400 வருஷம் இடைப்பட்ட காலம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ஆசை பைத்துல் முகத்தஸ்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பக்கத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற இடத்துல அவங்க தத்ஃபீன் ஆகணும்னு சொல்லி. ஆனா அவங்களுக்குள்ள இடம் ஈஜிப்ட் ஆயிடுச்சு, மிஸ்ர் ஆயிடுச்சு. 400 வருஷம் கழிச்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய முராத அல்லாஹ் ஹாசில் ஆகி கொடுக்குறோம். அல்லாஹ் அக்பர். நாம 4 மணி நேரம் தாங்க மாட்டோம். எதுமான ஒண்ணு கேட்டா அந்த முராத உடனே ஹாசல் இல்லாட்டி என்ன அது பண்ணுமோ இது பண்ணுமோ எதை தப்பு பண்ணமோன்னு சொல்லி என்னென்னமோ ஃபிக்ர் நமக்கு வந்துருது. 400 வருஷம் பொறுமையா இருக்கிறாங்க நபியுல்லா ரசூலுல்லா. வாப்பா நபி, பாட்டனா நபி, பூட்டனா நபி, எல்லாரும் நபி, வழி வழியா நபி, எல்லாம் வாரிசு பூரா குடும்பம் பூரா அம்பியாக்கள் எல்லாரும். யாருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்னாவது எல்லா நபிமார்களும் முபாரக்கான சரீரத்தோடு வந்து இருந்தாங்க. எந்த அளவுனா கிரௌடு ஜாஸ்தியா இருந்ததுனால வேர்வை எல்லாம் முபாரக்கான வேர்வை கொட்டி மாஷா அல்லாஹ் பைத்துல் முகத்தஸ் முழுக்க அம்பியாக்களுடைய வேர்வையா இருந்துச்சு மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு நபிக்கு அவங்களுடைய வேர்வையில ஒரு முபாரக்கான மனம் இருக்கும். காலையில பைத்துல் முகத்தஸ்ல பார்த்தா டிஃபரெண்ட் குட் ஸ்மெல்லா இருக்குது மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு அம்பியாக்களுடைய முபாரக்கான வேர்வை. இது எல்லாத்துக்கும் மத்தியில இன்னொரு சம்பவம். பைத்துல் முகத்தஸ் அப்ப யார்கிட்ட இருக்குது? யஹூதிகளுடைய வசம் இருக்குது, யூதர்கள் வசம் இருக்குது. யூதர்கள் தான் பைத்துல் முகத்தஸ் ஓபன் பண்றது, மூடுறது எல்லாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் புறப்படுற அந்த ராத்திரி, நாயகம் சஃபர் புறப்பட்டது மிட்நைட்ல. அதுக்கு முன்னாடி இரவு நேரம் உதயமான உடனே பைத்துல் குதுஸை மூடுறதுக்காக எப்போது மாதிரி பைத்துல் முகத்தஸுடைய காதிம் என்ன எல்லா வாசலையும் பூட்டிட்டு ஒரு வாசலை பூட்ட வர்றாரு. அது டோர் அடைக்க மாட்டேங்க. இந்த மழை காலத்துலனா கதவு இதா போனா ரொம்ப சிக்கும்ல, அந்த மாதிரி சிக்குது. நம்ம இந்த கதவு கூட சிக்கும், நம்ம இடத்துக்கு அப்ப அதே இல்லை, இது எப்போதுமே சிக்கும். வேற நினைச்சா
இங்கே நமக்கு என்ன சம்மர், அது என்ன மழை காலம், வெயில் காலம், எல்லா காலமும் எல்லா வருஷம் கூட எல்லா நாளும் ஒரே நாளும் எல்லா காலமும் வரும் இங்கே விளங்குச்சா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன டோர் அடைக்க மாட்டோம். அவரை மூடி மூடி பார்த்தாலும் மூட முடியல. கார்பெண்டர்லாம் கூட்டு வந்து பார்த்தாரு, எல்லாம் பார்த்த ஒன்றும் முடியல. கடைசியில் சார் நாளைக்கு வந்து பார்க்கலான்னு கதவு மூடாம வச்சுட்டு போயிட்டார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது கதவு அல்லாஹ் தானா திறக்க வைக்குவான். இருந்தாலும் இந்த ஆலமு ஷஹர் லாஹிரி அத்தாட்சி ஒன்று அல்லாஹ் வைக்கிறான். மாஷா அல்லாஹ் லாஹிரி அத்தாட்சி. புராக் வந்து இறங்கின முன்னாடி நாயகத்தில் வர முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து மாஷா அல்லாஹ் 1,24,000 அம்பியாக்களும் நின்று மர்ஹபன் சொல்லி மாஷா அல்லாஹ் மதீனத்துல தொலல் பத்ரு அலைனா மின் தனியாத்தில் வதாஇ. பனு நஜ்ஜார் யாருன்னு சொன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை உம்மா சையதா ஆமினா நாயகத்துடைய கராபத் பனு நஜ்ஜார். அந்த குடும்பத்தில் உள்ள சிறு குழந்தைகள் தான் என்ன அன்சாரி பிள்ளைகள் தொலால படிச்சு கூப்பிட்டது நாயகத்தை மதீனா ஷரீஃப்குள்ள. அது மாதிரி பைத்துல் குதுஸ்ல அங்க மாஷா அல்லாஹ் அம்பியா அல்லாஹ் முர்சலீன் மாஷா அல்லாஹ் ரசூல்மார்களும் அம்பியாக்களும் மாஷா அல்லாஹ் என்ன நாயகத்தை மர்ஹபன் சொல்லி வாழ்த்து சொல்லி நாயகத்தை வெல்கம் பண்றாங்க, வரவேற்கிறாங்க. மாஷா அல்லாஹ் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளக்க தாখিলাன உடனே தன் ஹபீபுல் ஆலம் மாஷா அல்லாஹ் என்ன பைத்துல்லா காபத்துல்லா ஷரீஃப்ல இருந்தால பைத்துல் முகத்தஸ் வந்திருக்காங்க நாயகம். அல்லாஹ்வுடைய இஜாசத். ஹவோ ஜிப்ரீலே என் ஹபீபுக்கு என்ன சொர்க்கத்துல இருந்து பானங்கள் கொண்டு போகும். மாஷா அல்லாஹ் சொர்க்கத்துல இருந்து பானங்கள் கொண்டு போகும். மாஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கௌரவிக்கிற விதம் இதெல்லாம். எல்லா நபிமார்களுக்கு அல்லாஹ் மேராஜை கொடுத்தான். எல்லா அம்பியாக்களுக்கு மேராஜ் இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் இஸ்மாயில் நபிக்கு மேராஜ் இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கத்தியை தூக்கி கழுத்துல வச்சு அல்லாஹ்வோட உத்தரவுப்படி குர்பான் கொடுக்கும்போது மேராஜ் ஆனிச்சு. மாஷா அல்லாஹ் யூனுஸ் நபிக்கு மேராஜ் இருந்துச்சு மீன் வயித்துல இருக்கும்போது. மாஷா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மேராஜ் இருந்துச்சு நம்ரூத் நெருப்பு குண்டத்துல தூக்கி போடும்போது. மாஷா அல்லாஹ் இங்க முக்தார் முத்லக் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் ஷரீஃப். மாஷா அல்லாஹ் என்ன பானங்கள் கொடு ஜிப்ரீல் சொர்க்கத்துல கொண்டு போ. மாஷா அல்லாஹ் நல்ல பால் சொர்க்கத்து பால். எங்க உள்ள பால்? சொர்க்கத்து பால். மாஷா அல்லாஹ் சொர்க்கத்துல இருந்த ஹம்ர் அங்க உள்ள ஹம்ர். ஹம்ர்னா என்ன? வைன். சொர்க்கத்துல உள்ள வைன் அது கொடு. இன்னொன்னு அங்க உள்ள தண்ணி மதுரமான தண்ணி. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு பாலை எடுத்தாங்க. நாயகம் ஜிப்ரீல் சொன்னாங்க நாயகமே தங்கள் உம்மத்துகளுக்கு தாங்கள் பெரிய கிருபை செஞ்சிட்டீங்க. மாஷா அல்லாஹ் தண்ணி எடுத்து குடிச்சிருந்தா தங்கள் உம்மத்துகள் பூரா காஃபிரீன்களாக மறதியாளர்களாக போயிடுவாங்க. எல்லாம் நல்ல வேலை ஜமா குடிக்கல. நம்ம நாயகம் குடிக்காம இன்னைக்கு அந்த லட்சத்த மகால் இருக்குது. புரிஞ்சா ஒன்னு சொல்லிட்டு 9 தான் கேட்கணுமா இருக்குது. காரணம் என்ன? அந்த அளவுக்கு நமக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தியா இருக்குது. ஆப்போசிட்டா வச்சுங்க. ரெண்டாவது என்ன எஜமா ஹம்ரை எடுக்காமையே சில பேர் என்ன அதிலே நீஞ்சிக்கிட்டு கிடக்கிறான். எஜமா பாலை எடுத்து மாஷா அல்லாஹ் கொடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க நாயகமே எல்லா அம்பியாக்களுக்கு தங்கள் இமாமா இருந்து இமாமத் செய்யுங்க. மாஷா அல்லாஹ் தாங்கள் தொழுவைங்க எஜமானி. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாதுல உச்சநிலையில உள்ளவங்க எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலே அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, மனித குலத்துடைய வாப்பா, எங்க எல்லாருக்கும் வாப்பா, அவங்கள இமாமத் செய்ய சொல்லுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஓ அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமே தங்களை விட மகா உன்னதமான சிறந்தவர் யார் இருக்கிற அல்லாஹ்ட்ட. மாஷா அல்லாஹ் தங்களுக்கு பின்னாடி தொழுறதுக்கு நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம். தாங்கள் வந்து இமாமா விடுங்க. மாஷா
அப்புறம் ஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலே என்னுடைய அபுல் கரீம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்ம பொறுப்படுத்தணும். இப்ராஹிம் என் மனைவிக்க அருமை திருமணே தங்களுடைய வஜ்ஹுல் கரீமை பார்க்கறதுக்காக என்ன நாங்க என்ன காத்து மாசால இருந்து பார்த்திருக்கிறோம். தாங்கள் தொழுவீங்க, தாங்கள் கூட தொழுவனாங்கலாம் என்ன காத்துக்கிட்டு இருக்கிறோம் மாசா. ஏன்னா இங்க எல்லாருக்கும் நீ தாங்கள் தான் ஆலமுல் அருவால அல்லாஹ்வுடைய ருபூபியத்தை பத்தி எங்களுக்கு பாடம் எடுத்தீங்க. அல்லாஹ் யாருன்னு ஆலமுல் அருவால ஆன்முல் உஹத்துங்க எல்லாருக்கும் தாங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஸ்டேட்மெண்ட். அப்படி எல்லா அம்பியாக்களும் ரசூலுல்லாஹ் பொறுப்படுத்தினாங்க. எல்லா அம்பியாக்களும் நாயமே தாங்கள் தான் தொழுவை. கடைசியில் எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் இமாமத் செஞ்சாங்க மாஷா. அதையும் எழுதும் பொழுது மாஷா அல்லாஹ் ஆயிமத்தும் எழுதுவாங்க அல்ஹம்துலில்லாஹ் நாயகம் வித்ர தொழுதாங்க மாஷா அல்லாஹ். பைத்துல் முகத்தஸ்ல வித்ர தொழுதாங்க. அப்ப இங்க என்னாவது இஷா தொழுதுட்டு இஸ்திராஹத் செஞ்சிருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இவன் என்ன அரசுல போய் தொழுகை வாங்க போனாங்க. சொல்ல புரிஞ்சா? அம்பியாக்களுக்கு ஜமாத் என்ன ஜமாத்தாங்க? வித்ரு ஜமாத்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இஷா தொழுதுட்டு எஜமா. அதனாலதான் இமாம் ஹனஃபி மாஷா அல்லாஹ் இஷா தொழுதுட்டு தூங்கி முடிச்சு வித்ரு தொழுகிறதுதான் ஹனஃபி மذஹப்ல அஃதல் மாஷா அல்லாஹ். காரணம் தஹஜ்ஜத்துக்கு பிறகு வித்ரு தொழுவது ஹனஃபி மذஹப்ல மாஷா அல்லாஹ். தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு அதுக்கு பிறகு வித்ரு தொழுவது ஹனஃபி மذஹப்ல. ஷாஃபில மாஷா அல்லாஹ் தூங்க போகும்போது கடைசி தொழுகையா தொழணும் வித்ர. ஹனஃபில தூங்கி எழுந்து தொழணும் வித்ர மாஷா. அப்ப பைத்துல் முகத்தஸ் நடந்த இமாமத் எது மாஷா அல்லாஹ்? வித்ர் ஜமாத். என்ன ஜமாத்? வித்ர் ஸலாத்துல் வித்ர் மாஷா அல்லாஹ். தொழுது முடிச்ச உடனே எல்லா அம்பியாக்களும் சோபனம் சொல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் புராக்கை கொண்டுட்டு வந்து என்ன பைத்துல் முகத்தஸ் வாசல்ல இப்போ போனாலும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான் மாஷா அல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்க முபாரக்கான திருக்கரத்தால ஒரு ஓட்டை போட்டு என்ன அங்க புராக்கை கட்டி வச்சாப்புல. புராக்கு எங்க ஓட போகுது? எல்லாம் அத்தாட்சி நாயகம் வந்ததுக்கான அடையாளம் மாஷா அல்லாஹ். கட்டின பிறகு மாஷா அல்லாஹ் பைத்துல் முகத்தஸ் இருந்து அங்க இருந்து முதலாவது வானத்துக்கு முத்து மரகத மாணிக்க வைர வைடூரிய கோமேதங்களால் ஆன மாஷா அல்லாஹ் என்ன பெரிய மிம்பர் ஷரீஃப், பெரிய லேடர் வைக்கப்பட்டுச்சு மாஷா அல்லாஹ். மிம்பர் ஷரீஃப் வைக்கப்பட்டுச்சு மாஷா அல்லாஹ். அந்த முத்து மரகத மாணிக்க படியில தான் தாரணி போற்றும் தண்ணிக ரற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி மாஷா அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த காபத்துல்லா ஷரீஃப்ல இருந்து பைத்துல் முகத்தஸ் வரையிலே வந்த அந்த டிராவலுக்கு சஃபருக்கு பேரு சஃபர இஸ்ரா. அதுக்கு பேரோட சஃபர இஸ்ரா மாஷா அல்லாஹ். இப்போ பைத்துல் முகத்தஸ்ல இருந்து மாஷா அல்லாஹ் புறப்படுறதா மேராஜ். அதுதான் மேராஜ் மாஷா அல்லாஹ். இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டும் போது நான் ஜிப்ரீல் அனுப்பி விடுற ஹபீபே தாங்கள் கூட வாங்க, புராக் அனுப்பி விடுற ஹபீபே தாங்கள் கூட வாங்க, மீகாயில் அனுப்பி விடுறேன், 1,40,000 ரஹமத்துல் மலக்கல் அனுப்பி, இதெல்லாம் சொல்லல. குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் ஜிப்ரீல் பேச்சு புராக் பேச்செல்லாம் பேசாத ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. அல்லாஹ் பேசுறதுன்னா சுப்ஹான் சுப்ஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி. அல்லாஹ் மகா பரிசுத்தமானவன், மகா பரிசுத்தமானவன், மகா பரிசுத்தமானவனான அல்லாஹ் அவனுடைய பரிசுத்தமான அபுதை. இங்க அபுதைன்னு சொல்ல காரணம் என்ன? நாயகம் அப்பதான் ரொம்ப சந்தோஷமாவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் அபுதீன்னு கூப்பிட்டா ரசூலுல்லாஹ் ரொம்ப குஷி ஆயிடுவாங்க. நாயகத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கு அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன அபுதுங்கிற வார்த்தை போடுறாங்க மாஷா அல்லாஹ். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. அல்லாஹ் அவனுடைய பரிசுத்தமான அடியாரை லைல மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராமான காபத்துல்லா ஷரீஃப்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ் அழைத்து கொண்டு போனா மாஷா அல்லாஹ். கூட்டிட்டு போனது யார் மாஷா அல்லாஹ்? அல்லாஹ். அல்லாஹ் கூட்டிட்டு போனா மாஷா அல்லாஹ்.
சொன்ன அழைப்பிதழ் 3 விதம். இன்விடேஷன் அனுப்புறது, குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் அனுப்புறது, அப்புறம் சொந்த ஆளே வாகனத்தோட போறது. இங்க சொந்த ஆளே வாகனத்தோட வர்றாங்க, சொந்த ஆளே. அதனால என்ன, வாகனத்தை பத்தியோ ஜிபிரில் பத்தியோ எல்லாம் குர்ஆன்ல பேசல, தன்னை பத்தி பேசலாம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை யார் வந்து அல்லாஹ் வந்து அழைச்சிட்டு போனா மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வே அல்லாஹ் கூட்டிட்டு போனா மாஷா அல்லாஹ். விளங்குதா, புரியுதா? கண்மணி நாயகத்தை அல்லாஹ் அழைத்து கொண்டு போனான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலா மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுத்தி நாம என்ன பரக்கத்து செய்தோம். காரணம் என்ன, எல்லா அம்பியாக்களும் வந்துட்டாங்க மாஷா அல்லாஹ். ஏன்னா பைத்துல் முகத்தஸ் சுத்தி பெரிய மாலா இருக்குது, பெரிய பெரிய வியாபார தலமா இருக்குது, என்ன இருக்குது, அம்பியாக்களுடைய தஷ்ரீஃபுல் கரீம், அம்பியாக்களுடைய மஸாராத். புரிஞ்சா, விளங்குதா? அது அல்லாஹ் என்ன சொல்ற, பாரக்னா ஹவ்லஹு. நான் மாஷா அல்லாஹ் என்ன பரக்கத் செஞ்சு வச்சோம். நம்முடைய ஹபீபுல் ஆலம் வரதுனால என்ன, அவங்களை வெல்கம் பண்றதுக்கு எல்லா அம்பியாக்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க மாஷா அல்லாஹ். எல்லா அம்பியாக்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க மாஷா அல்லாஹ். பாரக்னா ஹவ்லஹு. அது புரிஞ்சு என்ன, நூரிஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை எல்லாம் அவங்களுக்கு காட்டணும் மாஷா அல்லாஹ். முதலாவது வானம் இங்க வந்து ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி தொழுதுட்டு நாயகம் ஸ்டெப்ஸ்ல ஏறி போக முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஓடிட்டா போறாங்க முதலாவது வானத்துக்கு, மர்ஹபன் சொல்லி கூப்பிடுறதுக்கு மாஷா அல்லாஹ். முதலாவது வானத்துக்கு கதவு திறந்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மர்ஹபன் சொல்லி கூப்பிட்டாங்க. இரண்டாவது வானம் திறக்கப்பட்டுச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஏன் 2 பேர் அங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்துருவாங்க, அதனால வானத்துக்கு ஒரு ஆள் இன்னொரு நபி வேணும். அதனால அல்லாஹ் பிஃபோர் யஹ்யா நபி அங்கேயே வச்சிருக்கான். விளங்குச்சா? யஹ்யா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இறங்கி வருவார்கள். அவர்கள் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்துக்கு பைஅத் செய்வார்கள். இந்த உலகத்துல மாஷா அல்லாஹ் என்ன, ஈசா நபியுடைய தாவத்து நடக்கும், ரிசாலத்தை முஹம்மதியாவுக்கு. அதுக்கு பிறகு அவர்கள் இன்திகால் ஆகி பரதா ஆகி மதீனா நௌரால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌதா ஷரீஃபுள்ள நாயகத்துடைய கதமைன் ஷரீஃபுடைய தஹத் முபாரக்கால ததீஃபீர் செய்யப்படும். இதெல்லாம் மசாலா என்ன, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்திலே கொள்கை சார்ந்தது மசாலா. ஈசா நபி மௌத்தா போயிட்டாங்க, அதெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்றது ஜமாஅத் இஸ்லாமியுடைய கொள்கை. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கைக்கு மாற்றமான கொள்கை. சும்மா டபக்கு என்ன தொழுவுறன் அல்லாஹ்க்காக வக்கீல களவாங்கிற மாட்டுக்கான்னு சொல்லி என்ன இது நின்றா பத்தாது. அகீதா சுன்னத் ஜமாஅத் கொள்கையில் இருக்கணும் மாஷா அல்லாஹ். ஈசா நபி வாரத மாஷா அல்லாஹ் என்ன யகீன் செய்யறது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய இஅ்திகாத் மாஷா அல்லாஹ். தபா அல்ஹம்துலில்லாஹ். என்ன இரண்டாவது வானத்துல யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம். மூணாவது வானத்துல மாஷா அல்லாஹ் என்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நாலாவது வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அஞ்சாவது வானத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஆறாவது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம். எல்லா அம்பியாக்களும் மர்ஹபன் சொல்லி சோபனம் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி புடிச்சு முத்தி மோந்து அல்லாஹு அக்பர் கபீரா அல்லாஹு அக்பர் கபீரா. அந்த தெய்வீக பேரழக என்ன, கோடி கோடி கண்கள் இருந்தால் நம்ம கண்டு ரசிக்க போதாது மாஷா. அப்படிப்பட்ட அபூர்வ காட்சிகளை எல்லாம் ரப்புல் ஆலமீன் நடத்தி மாஷா அல்லாஹ். 7வது வானத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நாயகத்தை எதிர்பார்த்து மஸ்ஜிதுல் மாமூர்ல மாஷா அல்லாஹ் என்ன இப்படி சாஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதாவது மஸ்ஜிதுல் மாமூரை பின்னாடி விட்டு முன்னாடி திருமுகத்தை வச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ கிப்லா திசைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்போ உங்களுக்கு பயானம் செய்யறதுக்கு இங்க உட்கார வச்சா இப்படிதான் உட்காரணும், வேற உட்காரதுக்கு வழி இல்லை, அதனால உட்கார்ந்துருக்கிறேன். ஆனா கிப்லாக்கு என்ன செய்யக்கூடாது, முது காட்டக்கூடாது, அது ஹுர்மத் அல்ல. புரிஞ்சா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஆலா ஷான்ல உள்ள அல்லாஹ்வுடைய கலீல்,
பைத்துல் மாமூர்னு சொல்லக்கூடிய வானலோகத்தினுடைய மலக்குகள் காபாவை முதுவுக்கு பின்னாடி விட்டுட்டு முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லஹா வஜ்ஹுல் அலிலி எதிர்பார்த்து இருக்கிறாங்க மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய தெய்வீக திருமுகத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறாங்க மாஷா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே பேரானந்த பரவசம் அடைந்து மாஷா அல்லாஹ் என்ன நாயகத்தை கட்டி பிடிச்சி முத்தி மோந்து மாஷா அல்லாஹ் நாயகத்தை அனுப்புறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் 7 வானம் தாண்டியாச்சு. ஒண்ணு நடந்த அபூர்வ விஷயங்கள் பல ஆயிரம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அவைகளை